மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே. வேதங்கள் கூறிடும் கருப்பொருளா இருக்கிற கிறிஸ்துவை குறித்து திருமூலர் சொன்ன சில வாக்கியங்களை நாம் பார்க்க போகிறோம். திருமூலர் கண்ட விடுதலை நாயகர். கட்டுண்ட கல்வன் தானோ கட்டினை விட்டுக் கொள்வான், விட்ட வேதனையை தீர்க்க விடுவிப்பான் ஒருவன் வேண்டும். அட்டமா சித்திகளை காலறிவினால் அறியலாகும், தட்டர பாசம் தீர்க்க தற்பர குருவே வேண்டும். விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்று தாளை தலைக்காவல் மேல் வைத்து உன்னின்று உருக்கியோருப்பில்லா ஆனந்த கண் கொண்டு காட்டி களிம்பறுத்தானே. திருமூலர் மனுக்குலம் கட்டப்பட்டிருக்கிறதாக சொல்லுகிறார். கட்டுண்ட கல்வன்தானோ கட்டினை விட்டுக் கொள்வான். கட்டப்பட்டிருக்கிற ஒரு திருடன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாதாம். எதில மனுக்குலம் கட்டப்பட்டிருக்கிறது? கடைசி வரியில் அவர் சொல்லுகிறார், களிம்பறுத்தானே. களிம்பு என்று சொன்னால் பாவம். முழு மனுக்குலமும் பாவத்தாலே கட்டப்பட்டிருக்கிறது. கட்டப்பட்டிருக்கிற அந்த மனுக்குலத்தை விடுவிப்பதற்கு, அந்த கட்டிலிருந்து அவர்களை கொண்டு வருவதற்கு விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு வர வேண்டும். மீட்க வருகிற அந்த மீட்பர், அந்த குருவானவர் விண்ணிலிருந்து வர வேண்டும். விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு வர வேண்டும். விண் என்று சொன்னால் சொர்க்கம். அந்த சொர்க்கலோகத்திலிருந்து கடவுள் தனக்குரிய தெய்வ தன்மையை விட்டு இந்த பூமிக்கு வர வேண்டும். அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, தேவனுக்கு சமமாயிருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து அவர் வர வேண்டும். வருகிறவர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும்? முழு மனுக்குலமும் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறதாக திருமூலர் சொல்லுகிறார். வந்து விடுவிக்கிறவர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும்? விடுவிக்கிறவர் பாவம் இல்லாதவராய் இருக்க வேண்டும். விடுவிக்கிறவர் அவரிடத்திலே குற்றம் சாட்டும்படிக்கு எதுவும் இருக்கக்கூடாது. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். அப்ப பாவத்துல கட்டப்பட்டிருக்கிற மனு குலத்தை விடுவிப்பதற்கு பாவம் இல்லாத ஒருவர் வர வேண்டும். யோவான் 8:46 அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். அப்ப பாவம் இல்லாத அவர் பாவத்தால் கட்டப்பட்டிருக்கிற மனுகுலத்தை மீட்க வருவார் என்று முன்கூட்டியே திருமூலர் சொல்லி வைத்திருக்கிறார். ரிக் வேதங்களும் அப்படித்தான் சொல்கிறது. முழு மனுக்குலமும் பாவத்திலும் சாபத்திலும் கட்டப்பட்டிருக்கிறது. கட்டப்பட்டிருக்கிற அந்த மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக வந்தவர் தான் இந்த இயேசுவானவர். இவரை குறித்து பரிசுத்த வேதத்தில் அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த பிலாத்து சொல்லுகிறார், சகல ஜனங்களையும் பார்த்து, இந்த மனுஷனிடத்தில் நான் எந்த ஒரு குற்றத்தையும் காணவில்லை. அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து சொல்லுகிறார், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று. முழு வேதங்களும் இயேசுவை கருப்பொருளாக சித்தரிக்கிறது. ரிக்வேதத்திலே அவரை குறித்து அவர் சுத்தம் உள்ளவராய் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக என்று சொல்லி அங்கே ஓதுவார்கள். ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய என்று சொன்னால் கன்னியின் வயிற்றில் பரிசுத்தமாய் பிறந்தவரே உம்மை நமஸ்கரிக்கிறேன் என்று அர்த்தம். அப்ப எல்லா வேதங்களும் ஒரு பரிசுத்த குமாரரை, ஒரு பரிசுத்த தெய்வத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த மனு குலத்தை மீட்டெடுப்பதற்காக கிறிஸ்துவானவர் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு திருமூலர் கண்ட விடுதலை நாயகராய் வெளிப்பட்டார். அவரை உள்ளத்திலே விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இவர்தான் மெய்ப்பொருள், இவர்தான் பிரஜாபதி, இவர்தான் என்னை மீட்க வந்த விடுதலை நாயகர் என்று விசுவாசித்து யாரெல்லாம் உள்ளத்தை திறக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே கிறிஸ்து பிரவேசிப்பார். அவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவர்தான். ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இந்த உலகத்திலே பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப கிறிஸ்துவானவர் முழு மனுகுலத்தை மீட்டெடுப்பதற்கு
கல்வாரி சிலுவையிலே அந்த குற்றமற்ற இரத்தத்தை, மாசற்ற இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். அந்த இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து, அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கை செய்யும் போது நாம் அந்த பாவத்திலிருந்து, இந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். ஆனந்த மெய்கொண்டு அந்த களிம்பை அறுத்தாராம். ஆனந்த கண்கொண்டு காட்டி களிம்பறுத்தார். சந்தோஷமாய் முழு பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு முழு மனுக்குலத்தையும் அவர் விடுவிப்பதற்காக தன்னுடைய கடைசி சுற்றத்தையும் சிலுவிலே ஊற்றி கொடுத்த ஒருவர் இருப்பாரானால் அவர் கிறிஸ்துவானவர். திருமூலர் கண்ட இந்த திருநாயகரை, விடுதலை நாயகரை உங்கள் உள்ளத்திலே விசுவாசித்து உங்கள் வாயினால் அவரை கூப்பிடுங்கள். நிச்சயம் உங்களுடைய பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், அக்கிரமங்களிலிருந்தும், குற்றங்களிலிருந்தும், மீறுதல்களிலிருந்தும் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். கர்த்தர் அந்த வைகுண்டத்தை, சொர்க்கத்தை உங்களுக்காக திறப்பார். ஏனென்றால் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். அவரை உள்ளத்தில் விசுவாசியுங்கள். இந்த திருமூலர் கண்ட இந்த விடுதலை நாயகருக்கு உங்கள் உள்ளத்தில் இடத்தை கொடுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை விடுவித்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.